வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்கில் இந்த உடல் பருமனுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ அதுக்கு அடுத்த காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக செல்ஃப் மெடிக்கேஷன். நம்ம போன இதுலேயும் பார்த்தோம், இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய என்ன சொல்கிறது, ஓவர் த கவுண்டர் ஒரு ஃபீவர், கோல்டு, காஃப் இருந்தால் கூட ஆன்டிபயோட்டிக் கூட நம்ம கண்ட்ரியில் ஈஸியாக கிடைக்கிது. அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, உடல் வெயிட் போடுறதுக்கு மிக மிக காரணம். அடுத்து ஸ்டீராய்டு, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், உயிர் காக்கும் மருந்து அப்படின்னு. அதை தேவையில்லாமல் ஒரு காம்பிட்டன்ட் ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஸ்டீராய்டு மருந்தை மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிப்படையும். ஆரோக்கியம் மட்டும் பாதிப்படையாது, உடல் எடை பயங்கரமாக கூட ஆரம்பிச்சிடும். அப்போ செல்ஃப் மெடிக்கேஷன், அது ஸ்டீராய்டு, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி மாத்திரை ரொம்ப க்ரானிக்காக சாப்பிட்றது, லாங்காக பெயின் கில்லர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, மூட்டு வலி இருக்கும், டாக்டர் எப்போயோ எழுதியிருப்பார், அந்த மாத்திரை இவங்களே வாங்கி வச்சு அப்பப்போ தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனாலும் உடல் எடை கூடும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. வேறு ரொம்ப ரேராக தாங்க சில பேருக்கு வேறு சில நோய்கள்னாலையும் உடல் பருமன் ஏற்படும் இல்லையா? ரொம்ப காமன். என்ன சொல்லுவீங்க? தைராய்டு. நிறைய பேர் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே கன்சல்டேஷனுக்கு, டாக்டர் நான் தைராய்டெலாம் டெஸ்ட் பண்ணிட்டேன், நான் ஏன் வெயிட்டு போடுறேன்னு சொல்லுங்கங்கிறாங்க. ஏன்னா ஜோசியக்காரனாங்க சொல்கிறதுக்கு. வரும்போதே எல்லோரும் அப்படியே கூகுளில் பார்த்துட்டு தைராய்டு இருந்தாவே வெயிட்டு போடுங்கிறாங்க. அப்போ தைராய்டு மாத்திரை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ, ஹைப்போ தைராய்டிசம் இருந்து இந்த தைராக்சின் சப்ளிமெண்ட் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போ எல்லோரும் ஒல்லியாலாம் இருக்கணும். ஒல்லியாக இல்லையே. அப்போ நம்மளுக்கு நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடாது, எனக்கு தைராய்டு இருக்குது அதனால தான் நான் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் 50% தைராய்டுக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே மாத்திரையிலேருந்து 100% வெளியே வர முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னாவே அந்த தைராய்டு பிரச்சனையும் சரியாகிவிடும் 50% மக்களுக்கு. அப்போ 50% மக்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இல்லாமல் அந்த மாத்திரை சாப்பிட்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க தயவுசெய்து. அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை மட்டும் கன்சல்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஹார்மோனல் மாத்திரைகள்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், தைராய்டு மாத்திரை எல்லாமே. அப்போ தைராய்டு மட்டும் இல்லை, வேறு சில நோய்கள் ரொம்ப ரேர். ஆனால் இதெல்லாம் ஷீகான் சிண்ட்ரோம், குஷிங் சிண்ட்ரோம், இதெல்லாம் டாக்டருடைய பிரச்சனை. பட் இதெல்லாம் ரொம்ப 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 ரேருன்னு இருக்கேன். மெஜாரிட்டிக்கு ஆரம்பத்தில் பார்த்த சாதாரண நம்மளுடைய வாழ்க்கை முறை பிரச்சனைகள் தான் காரணமே ஒழிய, மெஜாரிட்டி பீப்புளுக்கு இந்த செகண்டரி ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பாயிண்ட் என்ன, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மைண்டுங்க. மனசு தாங்க பிரச்சனையே. நம்மளுக்கு பலவிதமான நோய்களுக்கு காரணமே மைண்டு தாங்க. அதான் உலக சுகாதார மையமே சொல்கிறாங்களே, மெஜாரிட்டி டிசீஸ் என்னது, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மைண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், லஞ்ச் சாப்பிட்றோம், இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு காஃபி சாப்பிடுவோமே அப்படின்னு உட்காந்துடுறோம். ஃபுல் மீல்ஸ் கட்டி கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சுருப்போம், ஒரு பிரேக் அப்படின்ட்டுருவாங்க, டீ பிரேக். அதற்கு பேர் பசியா? பசி எடுக்குதோ இல்லையோ டயத்தை பார்க்குறது, ஓ இது லஞ்ச் டைம் ஆச்சே, இது ஈவினிங் டீ டைம் ஆச்சே, வெறும் டீ மட்டும் குடிக்கிறது இல்லை, அது கூட ஏதாவது ஸ்நாக்ஸ், அதுவும் குறிப்பாக பிஸ்கட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று, அதெல்லாம் தேவையே இல்லாதது. இன்ஃபேக்ட் பசியே இல்லாமல் நம்ம போடுறோம். அப்போ எப்பெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோ டயத்தை பார்த்துக்கிறது, 4 மணி ஆச்சே அப்படின்னு. ஆனால் பசிக்கு, அதுக்கு பேர் உண்மையான பசியே நம்மளை பல பேருக்கு தெரியாதுங்க இன்றைய காலகட்டத்தில். ஈவினிங் 4 o'clock இட்ஸ் அ டீ டைம், அது டிஃபன் டைம், ஸ்நாக் டைம், இதெல்லாம் நம்மளாம் வச்சுக்கிட்ட பேர். இத்தனை வேளை சாப்பிட்ணுமா அப்படிங்கிறதே பெரிய கொஷின் மார்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ மைண்டுக்கும் ஃபுட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எதில் காமிப்பாங்க, அதெல்லாம் அந்த உணவில் தான் காமிப்பாங்க, அதிகமாக சாப்பிட்ருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லை டிப்ரெஷனாக இருக்கும்போது சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ மனதிற்கும் உணவிற்கும் சம்பந்தம் இருக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சம்பந்தம் இருக்குது. டென்ஷனாக இருக்கும்போதெல்லாம் காஃபி டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். டென்ஷனாக இருக்கும்போதெல்லாம் யாராவது ஒரு நண்பர் திரும்பியும் ஒரு காஃபி டீ குடிப்போமே. அப்போ உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு தமிழில் என்ன பேரே கொடுத்துருக்கோம், உணவே உயிர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த உயிரை நம்ம எவ்வளவு செம்மையாக நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அந்த மெயின்டெனன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி.
வெயிட் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் ஆர்ட். அதை பற்றி நம்ம வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.